சென்னை கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டியுள்ள கிருஷ்ணன்காரணை பகுதியில் தனியார் ஏடிஎம் மையத்தில் கொள்ளை முயற்சி நடைபெற்றது. இதை தடுக்க முயன்ற காவலாளி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராஜா தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். இன்று அதிகாலை ஈசிஆர் சாலையில், அதாவது சென்னையிலிருந்து மகாபலிபுரம் செல்லக்கூடிய சாலையில் மகாபலிபுரம் அருகே கிருஷ்ணன்காரணை என்ற இடத்தில் அது ஒரு தனியார் வங்கியில் ஏடிஎம்மில் கொள்ளை முயற்சி நடந்திருக்கிறது. அந்த கொள்ளை முயற்சியை தடுக்க முயன்ற காவலாளி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை நடந்திருக்கலாம் என தெரிகிறது. இந்த ஏடிஎம்மில், அதாவது வெல்டிங் மூலமாக கட் செய்து அந்த ஏடிஎம்மில் இருப்பதை திருட முயன்றிருப்பது நமக்கு தெரிய வருகிறது. அந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுதும், அந்த ஏடிஎம் இயந்திரத்தை பார்க்கும் பொழுதும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அருகிலேயே அந்த காவலாளி முருகன் என்பவர், 52 வயது உடைய முருகன் என்பவரை கொலை செய்து அதன் அருகிலேயே அவர்களை அந்த உடலை போட்டுவிட்டு கொலையாளிகள் தப்பி இருக்கிறார்கள். அதனை வெல்டிங் செய்து எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் என தெரிகிறது. தற்பொழுது ஏடிஎம்மில் இருக்கக்கூடிய பணமானது கொள்ளை போகாமல் இருக்கிறது. இதனை அடுத்து தற்பொழுது சம்பவ இடத்தில் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்சமயம் சற்று முன்பாக நம்மிடம் பேசிய உதவி கண்காணிப்பாளர் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி தற்பொழுது ஆய்வு செய்ய இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து அந்த கொலையாளிகள் குறித்த துப்பு கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த இறந்த காவலாளியான முருகன் இதே பகுதியை சேர்ந்தவர் என்பதால் உறவினரிடத்திலும் ஒரு அதிருப்தியும் அதே போன்ற இந்த இடத்தில் ஒரு பரபரப்பும் நிலவுகிறது.